இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னு நடக்க முடியாத நிலையிலையும் போட்டியில மாயா கலந்துகிட்டா. வலியோடையும் வேதனையோடையும் ஜெயிக்கணுங்கிற வெறியில ஆடிக்கிட்டு இருக்கா. அவளை இந்த போட்டியில ஜெயிக்கவை ஈசனே. எல்லாம் ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாயா கால் வேலையிலயும் பிக்கப் ஆயிட்டா. இந்த அருந்ததி என்னடானா போட்டிங்கிற பயமே இல்லாம அசால்ட்டா ஆடிக்கிட்டு இருக்கா. முதல் 2 சுற்றுல அருந்ததி நாட்டியாலயா வெற்றி பெற்றிருந்தாலும் 3வது சுற்றுல மாயா வெற்றி பெற்று முழு மதிப்பெண்கள் எடுத்ததுல அருந்ததி நாட்டியாலயா 32 மதிப்பெண்களும் நடராஜா நாட்டிய பள்ளி 33 மதிப்பெண்களும் பெற்று ஒரு புள்ளியில வெற்றி அடைஞ்சிருக்காங்க. தி வின்னர் இஸ் நடராஜா நாட்டிய பள்ளி. ரன்னர் அப் அருந்ததி நாட்டியாலயா. ரொம்ப அற்புதமா ஆடின மாயா. தேங்க்யூ மேம். உங்க நாட்டியத்துல கடவுளோட அர்ப்பணிப்பு இருந்துச்சு. நாட்டியங்கிறது கடவுளுக்கான ஒரு கலை, ஒரு தெய்வீக தன்மையுடைய கலை. அதே தெய்வீக தன்மையோட கொடுத்தீங்க. நீங்க கடைசியா முத்திரை பிடிச்சதும் இந்த அரங்கமே அதிரும்படியா கரகோஷங்கள் இருந்துச்சு பாத்தீங்களா? அதுவே இந்த போட்டியில நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லிடுச்சு. அருந்ததி, உங்களோட நாட்டியமும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைக்காம ஆடினீங்க. நீ டான்ஸ் கிளாஸ மூட வேண்டாம், தொடர்ந்து நடத்து. என்னடி ஜெயிச்சிட்டோங்கிற மமதையில எனக்கு பிச்சை போடுறியா? இங்க பாரு, மரியாதை கொடுத்து ஒழுங்கா மரியாதை வாங்கிக்கணும். இந்த போடி வாடிலாம் பேசணும்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். என்ன வாடா நல்லவனே, மாயாவுக்கு ஒண்ணுனா அப்படி துள்ளி குதிச்சு வந்துருவியோ? மாயாவோட புருஷன்னா நான் வராம வேற யாரு வருவா? உங்களுக்கு இந்த மாதிரி லவ் எல்லாம் புரியாது மேடம். ஏய் மாயா, இந்த தோல்வியை நான் மறக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் நான் பதிலடி கொடுப்பேன். தயாரா இருந்துக்கோ. மாயா, சவால் விட்டது அவதானே. இதையே சாக்கா வச்சு அவ டான்ஸ் ஸ்கூல மூட வச்சிருக்கணும். மாயா சீனு, அவதான் நம்மள பகையாளியா பாக்குறா. நாம எதுக்காக அப்படி பாக்கணும்? அப்புறம் அவளுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும் சொல்லு? நாட்டியங்கிறது ஒரு கலை, அத 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும். அவங்க ஸ்கூல்ல நான் எழுத்து மூடினா நான் அந்த கலைக்கு செய்யற துரோகம் செய்யணும். உன்னோட நல்ல மனசு எனக்கு வராதுப்பா. என்ன சீனு, நீ வேற நான் வேறயா? மாயா, நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா உன்ன மாதிரிலாம் யாராலையும் யோசிக்க கூட முடியாது மாயா. சீனு, ஏற்கனவே கால் ரொம்ப வலிக்குது, இதுல கோல்டு புடிச்சது அவ்வளவுதான். சரி வா போலாம். வா மாயா வா. என் ராசாத்தி, நினைச்சத சாதிச்சிட்டம்மா. என் பிள்ளைக்கு வந்த அவமானத்தை உன் ரத்தத்தால தொடச்சி எரிஞ்சிட்ட. அத்த, என் மருமக என்ன சும்மாவா? அத்த, மாயாவுக்கு இருக்கிற மன உறுதி வேற யாருக்குமே வராது.
பிடிவாதம் பிடிக்கிறதுக்கு ஒத்த கால்ல நிப்பாங்கன்னு சொல்லித்தான் நான் கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு மச்சானுக்காக என் மருமக ஒத்த கால்ல நின்னு பரிசு வாங்கிட்டு வந்திருக்கா பாருங்களேன். இது என்னோட வெற்றி மட்டும் இல்ல, இதுல உங்க எல்லாருடைய உழைப்பும் இருக்கு. ஆ, நான் எழுந்து நிக்க, ஓட, ஆட நீங்க எல்லாரும் எனக்கு கை கொடுத்திருக்கீங்க, வார்த்தையால நம்பிக்கை கொடுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, பெரியம்மா கடைசி நேரத்துல அந்த காவியாவுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து போட்டிக்கு தயார்படுத்தினாங்க. ஏகலைவன் மாதிரி பெரியம்மா அவளுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்ததை பார்த்தே டான்ஸ் கத்துக்கிட்டு இன்னைக்கு போட்டியில எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருந்தது நம்ம அப்புதான். அவனுக்கு தான் இந்த கப்பு போகணும். இப்ப கூட நீ பண்ண விஷயத்தை பத்தி பேசாத எல்லாரையும் உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்க. நீ என்ன தலைக்குனிய வைக்க கூடாதுன்னு எவ்வளவு சிரமப்பட்டு இந்த போட்டியில ஜெயிச்ச. என்ன அவங்க அவமானப்படுத்திட்டாங்கன்னு உன்னோட உடல்நிலைய பத்தி கூட கவலைப்படாம இந்த போட்டியை அறிவிச்சு அதுல நீ ஜெயிச்சு காமிச்சு என்ன நீ தலை நிமிர வச்சிட்ட மாயா. எனக்கும் அதுதான் பெரியப்பா வேணும். போட்டியில ஜெயிக்கிறதோ இல்ல பரிசோ எனக்கு முக்கியம் இல்ல. உங்களை தலைகுனிய வைக்கிற மாதிரியான விஷயத்த இந்த மாயா பண்ணவே மாட்டா. அதே மாதிரி யாரையும் பண்ணவும் விட மாட்டா. ஏய், அண்ணனுக்காக தானே மாயா அண்ணா. அண்ணன் தலை நிமிர்ந்து கௌரவத்தோட நடக்கணும்னு தானே மாயா இந்த போட்டியிலேயே ஆடி ஜெயிச்சா. அப்படி இருக்கும்போது இது நம்ம குடும்பத்தோட வெற்றி தானே. இது ரகுராமண்ணனோட குடும்பம் தானே. இந்த வியாக்கியானம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் என் புள்ளைக்கு இந்த டான்ஸ் கூத்து இதெல்லாம் தேவையில்லை. அவனை நான் டாக்டர் ஆக்கி பார்க்கணும், அவ்வளவுதான். டேய் வாடா. அப்புறம் உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் பையன் கால்ல யாராவது சலங்க கட்டி பார்க்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சரி விடுங்க, எல்லா குடும்பத்திலயும் இப்படி ஒரு ஆள் இருப்பாங்க. இது நம்ம குடும்பம், நம்ம சொந்த பந்தங்கிறதெல்லாம் மனசுக்குள்ள இருந்து வரணும். நாம வற்புறுத்தி எல்லாம் அதை கொண்டு வர முடியாது. மாயா, உன் கால் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆயிருக்கும், நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா. சினோ, மாயாவோட காலுக்கு நல்ல ஒத்தடம் கொடு. சரிங்க மாமா. தேவைன்னா நாளைக்கு டாக்டர் கிட்ட கூட்டு போலாம். சரிங்க மாமா. போய் நீ நல்லா ஓய்வெடுத்துக்க. சரிங்க பெரியப்பா.